வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ணிட்டு மொத்தமாக ஒரு 5 அப்டேட் பார்க்குறோம். முதல்ல வந்து கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை, அதுக்கு அகென்ஸ்டாக வந்து ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்குது. ஸோ அது பற்றின அந்த ப்ரொட்டஸ்ட்டோடைய ஒரு 40-50 செகண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணிவிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து முதல் அப்டேட்டு. ரெண்டாவது, அண்ணா பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரிகளில் உள்ள பிரச்சனை, அதை பற்றி வந்து 2வது பதிவு. 3வது, தெருமுனை கூட்டம். சேப்பாக்கத்தில் 2 நாள் முடி பேசினாங்களே, அதே போல் சின்ன தாராபுரமில் வந்து ஒரு தெருமுனை கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அதில் அவர் ஒரு 30-40 மினிட் ஸ்பீச்சு, அதில் உள்ள ஹைலைட்ஸ், அது வந்து 3வது அப்டேட் பார்க்குறோம். 4வது, பேக் ஸ்டேஜ், அதாவது CNN ஒரு டவுன் ஹால் நடந்துச்சு, அதோடைய பேக் ஸ்டேஜில் ஒரு சின்ன இன்டர்வியூ இருக்குது, அதோடைய ஹைலைட் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்குறோம். அது வந்து 4வது அப்டேட்டு. 5வது, அண்ணாமலை அவர்கள் அப்டேட் தாண்டி சசிகலா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு புது கட்சி ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு அப்டேட். இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன்னா, அந்த கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்டில் நடந்த ப்ரொட்டஸ்டோடைய வீடியோ ப்ளே பண்ணிடுறேன். அப்புறமா அண்ணாமலை அவர்களுக்கு என்ன சொன்னாருங்கிறத சொல்கிறேன். கூட்டுறவுத்துறையில் மாநிலம் மற்றும் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையங்கள் சார்பாக கடந்த அக்டோபர் மாதம் நடத்தப்பட்ட தேர்வுகளின் இறுதி பட்டியல் 100 நாட்கள் கடந்தும் வெளியிடப்படாமல் இருப்பதால் கீழ்ப்பாக்கம் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகம் முன்பாக தேர்வுகள் எழுதிய இளைஞர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கூட்டுறவுத்துறையில் மாநில அளவிலான தேர்வில் 327 பணியிடங்களிலிருந்து 267 குறைத்து துரோகம் செய்ததோடு மட்டுமல்லாமல் மாவட்ட அளவிலான 2314 பணியிடங்களுக்காக பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நம்பிக்கையோடு தேர்வு எழுதி காத்து கொண்டிருக்கையில் அதை குறித்து எந்த தகவலும் இன்றி, எந்த கவலையும் இன்றி அலட்சிய மனோபாவத்தில் இருக்கும் திமுக அரசு வன்மையாக கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறும் அமைதியான அறப்போராட்டம் வெறும் கோரிக்கை மட்டுமல்ல, பல குடும்பங்களின் நியாயத்திற்கான குரல். தகுதியான இளைஞர்களின் எதிர்காலத்தை தாமதப்படுத்தாமல் உடனடியாக இறுதி தேர்வு பட்டியலை வெளியிட வேண்டும் என்று, கைது செய்யப்பட்ட தேர்வர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன். ஸோ ப்ரொட்டஸ்ட் பண்ணுற எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போது இதுக்கு தான் வந்து ஃபாசிசம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பாருங்க, இன்னும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு, ட்வீட்டு போடுற போஸ்ட் போடுறவங்களாம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு, பிஜேபியை வந்து ஃபாசிசம், மோடிஜியை வந்து ஃபாசிஸ்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு கேலி கூத்து இல்லை. அப்புறமா அந்த அண்ணா பல்கலைக்கழக பற்றின பதிவையும் நான் வாசிச்சிட்றேன். தமிழகம் முழுவதும் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தின் 16 உறுப்பு கல்லூரிகளில் சுமார் 15 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த 328 உதவி பேராசிரியர்களை நிதி நிலைமை காரணம் கூறி கடந்த ஜனவரி 31 அன்று பணி நீக்கம் செய்தது திமுக அரசு. இந்த நிலையில் ஆசிரியர்கள் இல்லாததால் தமிழ் உட்பட பல்வேறு பாடங்களுக்கு கடந்த 2 மாதங்களாக வகுப்புகளே நடைபெறவில்லை. ஆனால் இன்று முதல் உள் தேர்வுகள் தொடங்கியிருக்கின்றன. இதனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். வகுப்பே நடத்தப்படாமல் மாணவர்களை உள்தேர்வு எழுத சொல்வது கல்வி முறைக்கே அவமானம். தமிழ் பாடத்துக்கே ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை என்பதுதான் திமுக அரசு தமிழை வளர்க்கும் லட்சணம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டுமே சுமார் 45.44% ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வருபவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல், காலி பணியிடங்களை நிரப்பாமல் மாணவர்களின் கல்வியை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது திமுக அரசு. 10 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக பணியாற்றுபவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி எண் 153 கூறியிருந்த திமுக அவர்களை பணி நீக்கம் செய்ததோடு மட்டுமல்லாமல் புதிய நியமனங்களையும் மேற்கொள்ளவில்லை. அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க நிதி இல்லை என்று கூறி மாணவர்கள் கல்வியை பாழாக்கிவிட்டு இந்த ஆண்டு திமுக அரசு அறிவித்த பட்ஜெட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தை தரம் உயர்த்த 1380 கோடி வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதுதான் இந்த ஆண்டின் மிகப்பெரிய நகைச்சுவை. பொய்யான விளம்பரங்களை வைத்தே மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காண்கிறார் திமுக அமைச்சர். உடனடியாக 328 பகுதி நேர ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்து மீண்டும் வகுப்புகளை தொடங்கி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன். ஆக்சுவலாக இந்த நிதி மேலாண்மைங்கிறது படுகேவலமாக இருக்குது.
நீங்கள் பாருங்களேன், எல்லாத்துக்கும் 5000, எல்லாருக்கும் 10,000. இப்போ வந்து அதிமுக வந்து 10,000 கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு அப்டேட்டு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியலையே. அவங்க அந்த கேள்வியிலே கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் 10,000 கொடுக்குறேன்றீங்களே எப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வருவாயை இன்க்ரீஸ் பண்ணி நான் 10,000 கொடுப்பேன் அப்படிங்கிறார். அந்த 10,000 எதுக்கு கொடுக்குறாராமா, எல்லாரும் வந்து வரியை ஏற்றிட்டாங்களா, அதனால் கருணை தொகையாக 10,000 கொடுக்குறேன் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்கிறார். கருணை தொகை 10,000 வரி ஏற்றினதுக்காக அந்த 10,000 எப்படி எடுப்பீங்கன்னா வருவாயை கூட்டுவேன்னு தான் ஒழுங்காக சொன்னார். அந்த வருவாயை எப்படி கூட்டுவீங்கன்னு கேட்டோன்னே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி, நான் வரியை வந்து ஜாஸ்தி பண்ணி அந்த 10,000 கொடுத்துருவேன்னு சொல்லிட்டார். ஏன்னா வரி தவிர அரசாங்கத்துக்கு மற்ற வருவாய் இருக்குது. ஆனால் அதை வந்து கிளாரிட்டியோட எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இது எழுதி கொடுக்கும்போது வருவாய் தான் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த வருவாய் என்னன்னு கேட்டோன்னே திருப்பி குழம்பி போய் வரின்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு. ஸோ நிதி மேலாண்மை படுமோசம். ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இவங்க வந்து திருப்பி 10,000 கொடுக்குறேன்றாங்க. ஏன்னா வேறு வழியில் அப்படி தான் ஆட்சி வர முடியும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. எனக்கு வந்து நான் டீட்டெயில்டாக இந்த நிதிநிலையை வந்து பிரேக் டவுன் பண்ணி என்ன தான் நடந்துட்டு இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக நான் ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அதை வந்து கூடிய விரைவில் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்காதெல்லாம் பயங்கர ரிப்பிள் எஃபெக்ட். ஆசிரியர்களுக்கு பிரச்சனை, மாணவர்கள் படிக்காமல் இருக்கிறாங்கல்ல, அதாவது மாணவர்களுக்கு ஒழுங்கான கல்வி கிடைக்க முடியாது, அது ஒரு பிரச்சனை. இது நாளைக்கு ஃபியூச்சர்லேயும் அதோட எஃபெக்ட்ஸ் இருந்துட்டு இருக்குள்ள, ஒழுங்காக படிக்காமல் மாணவர்கள் வரதோட எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ பயங்கர ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் இது பெரிய பேசு பொருளாக வரமாட்டேங்குதுங்கிறது இன்னொரு வருத்தம் தான். மூணாவது அந்த தெருமுனை கூட்டம். நான் என்ன நினச்சேன்னு சொன்னால், ஏற்கனவே இப்போ தான் தெருமுனை கூட்டம் பேசியிருக்கார் சேப்பாக்கத்தில். அப்போ இந்த தெருமுனை கூட்டம் திருப்பி அதே தான் ரிப்பீட் ஆக போகுது. அப்போ இதில் எதுவும் இருக்காது, அதே ரிப்பீட் ஆக போகுதுன்னு நினச்சிட்டு தான் பார்த்தேன். ஆனால் சர்ப்ரைசிங்லி சொல்லலாம், இல்லை அன்சர்ப்ரைசிங்லின்னு சொல்லலாம், ஒரு 60 to 70% வந்து புது விஷயங்கள் தான். நான் அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஏற்கனவே நம்ம கவர் பண்ணாத விஷயங்கள் அதை மட்டும் எடுத்து நான் வந்து இந்த ஹைலைட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த மொத்தம் திருமுனை கூட்டம் வந்து 22,000 திருமுனை கூட்டங்கள் பிளான் பண்ணுறாங்களாமா. அதில் இதுக்கு வரைக்குமே 7,000 திருமணி கூட்டம் முடிச்சிட்டாங்களாம். எனக்கு அது சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதுக்குள்ளே அவ்வளோ முடிச்சிட்டாங்களா, இன்னும் 5 நாளில் 22,000 முடிச்சிருவேன்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த கரூர், அரவக்குறிச்சி அந்த பகுதியில் தான் வந்து இந்த திருமணி கூட்டம் நடந்திருக்கு. மொத்தமாக 3 பூத், அதை மட்டும் சேர்த்து வச்சு தான் வந்து இந்த மீட்டிங் நடத்துகிறாங்க. அப்போ நம்மளே ஒரு சொல்கிறார், இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தேன், நியூஸில் பார்த்தேன், விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு எங்கெல்லாம் வந்து மணல் கொள்ளை நடந்துட்டுருக்குன்னு காமிச்சிட்ருக்காரு. அப்போ நான் நினச்சேன், பரவாயில்ல, அவர் வந்து நேரடியாக களத்தில் இறங்கி காமிக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் அப்புறம் திருப்பி பார்த்தா அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வருது. அப்போ எந்தளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இந்த ஏரியாவில் வந்து முருங்கைக்காய் விவசாயம்ங்கிறது ரொம்ப முக்கியம், அதை வந்து மேம்படுத்துவேன்னு சொல்லி தான் வாக்குறுதிலாம் கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நாள் முன்னாடி தான் ஒரு ஆஃபீஸே வாடகை பிடிச்சி செட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கேவலமாக தான் இவங்க வந்து இதுக்கு கவனம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்படி தான் பேச ஆரம்பிச்சு ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து மசூதியில் அந்த ப்ரேயர்ஸ் பண்ணுறாங்க. அந்த சவுண்டு கேட்டு அவர் ஒரு 5 மினிட்ஸ் பேசாமல் அப்படி ஸ்டாப் பண்ணிடுறாரு. இது பொதுவாக அவர் ஐபிஎஸ் காலத்துலேருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்றதை பார்த்துட்டே தான் வரேன் நான். ஸோ அதை பண்ணிவிட்டு திரும்ப வந்து அவரோட ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி வாரிசு அரசியல் தான் அவங்க மொத்தமாக நடத்திட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள், அவரோட பையன் உதயநிதி, அவரோட மருமகன் சபரீசன், அவரோட மனைவி துர்கா ஸ்டாலின், இவங்க எல்லாம் தான் வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்களேன், இவங்க வந்து ஃபோட்டோலெல்லாம் வச்சுக்கிறாங்கல்ல, அண்ணா இருக்கிறாரு, அண்ணாவோட ஃபேமிலி எங்கே இருக்கிறாங்க, அரசியல்லையே இல்லை. எம்ஜிஆர் ஃபேமிலி அரசியல்லையே இல்லை. ஜெயலலிதா அவர்கள் ஃபேமிலி அரசியல்லே இல்லை. அப்போது நம்மளுக்கு அதிமுக மேலே ஒரு சின்ன ஒரு இது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் அட்லீஸ்ட்டு அந்த ஆரம்பித்தவங்க குடும்பத்தில் இல்லாமல் கடைக்கோடியிலேருந்து இபிஎஸ் மாதிரி ஒருத்தர் வந்து இப்போது தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு. பிஜேபியில் இந்த மாதிரி தான் கடைக்கோடியில் இருக்கிறவரால் பொறுப்புக்கு வரப்படி. இப்போ நல்லா பாருங்கள், எனக்கும் இப்போ அரசியலுக்கும் பொறுப்புக்கு சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் என்னையுமே அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தலைவர் பொறுப்பில் வச்சுருந்தாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, நான் ஏன் வந்து என்டிஏக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா புதுசாக நிறைய பேர் வராங்க. இப்போ விஜய் வராரு, அப்புறமா சீமான் இருக்காங்கலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஃபியூச்சரில் வேணால் எதிர்காலம் இருக்கலாம். ஆனால் இந்த எலெக்ஷன் அவங்களுக்கான எலெக்ஷன் கிடையாது. நான் என்ன நீங்கள் கவனிக்கணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா லோக்கலில் இருக்க லீடர்ஸ் இருக்கணும். லோக்கலில் இருக்க லீடர்ஸ் உங்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ண முடியணும். அவங்க வந்து உங்களை சிஎம் கிட்ட கூட்டிகிட்டு போக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லோக்கலில் இருக்க ஏடிஎம்கே லீடர்ஸ் எல்லாத்தையும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த பேர் சொல்கிறார், இவர் இருக்கார், அவர் இருக்கார், இந்த செயலாளர் இருக்கார், அந்த இது இருக்கார், எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களால போய் நாட முடியும். பிஜேபிலேயும் ஒரு பேர் இருக்காங்க. அப்போது இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடணும். அதனால் எல்லாரும் என்டிஏ ஓட்டு போடுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, மதுரையில் எய்ம்ஸ் ஒன்று வருது. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லிக்கு அப்புறமா அது மிகப்பெரிய எய்ம்ஸ் வந்து மதுரைக்கு தான் வருது. இதை வந்து எப்படியாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்டி முடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு திமுக அவ்வளோ தூரம் வேலை பார்த்தது. ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ தூரம் முட்டுக்கட்ட போட்டார். மரம் வெட்டுறதுக்கு பெர்மிஷன் கேட்டோம்னு சொன்னால் அதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் எடுத்துக்குவாங்க. இது வந்து பணம் ஒதுக்கீடு பண்ணுறது, இந்த மாதிரி மேலாட்டில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண முடியுமே ஒழிய களத்தில் அந்த பெர்மிஷன் கொடுக்குறது, லேண்டை வந்து ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்குறதுலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை தான். அவங்க வரவே கூடாதுன்னு அவ்வளோ தூரம் வேலை பண்ணிவிட்டு மக்கள் பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, எய்ம்ஸ் கொடுக்க மாட்டாங்க போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. எனக்கு என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எய்ம்ஸ் தரமாட்டாங்கன்னு புலம்புறீங்கல்ல, நீங்கள் ஏன் கெட்டக்கூடாது? நீங்கள் எய்ம்ஸ் மாதிரி ஒன்று கெட்டக்கூடாது?
நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவ்வளோ பெருசு நல்லா தான் பண்ணுறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நாங்கள் தான் பெட்டராக பண்ணுறோங்கிறீங்கல்ல. அப்போ நீங்கள் ஏன் எய்ம்ஸுக்காக ஆசை எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அவ்வளோ எய்ம்ஸுக்கு ஈக்குவலான குவாலிட்டியோட ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டியதானு சொல்லி கேட்குறாரு. அது ஆக்சுவலாக ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஆர்குமெண்ட். எனக்கு இந்த கம்பேரிஷன் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாடு வந்து 11.19% க்ரோ ஆகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது இந்தியாவோட ஆவரேஜ் க்ரோத்தோட நம்ம பெட்டராக பண்ணுறோன்றாங்க. அப்போ அவங்க என்ன தான் மீன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் தன் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்படி தான் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் தேன் அதர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், அப்படி தான் கம்பேரிஷன் இருக்குது. ஏன்னா நேஷனல் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எதாவது கம்பேர் பண்ணுறீங்கன்னா மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட க்ரோத் தான் கம்பேர் பண்ணுறீங்க. ஆனால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் பெட்டர் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கு. இப்போ மட்டும் இல்லை, காலங்காலமாகவே. ஏன்னு சொன்னால் ஒரு தேசிய சிந்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால. ஏன்னா இப்போ பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் எது பெட்டர் ஹாஸ்பிட்டல்? எய்ம்ஸ் தான் பெட்டர் ஹாஸ்பிட்டல். படிப்பில் வந்து எது பெட்டரான போர்டு, ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டான்னு கேட்டிங்க, எல்லாருக்கும் தெரியும் சிபிஎஸ்சி தான் பெட்டரான ஒரு படிப்பு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ படிப்புலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிறுவனம் தான் பெட்டராக இருக்குது, போர்டு தான் பெட்டராக இருக்குது. மருத்துவத்துலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பெட்டராக இருக்குது. தொழில் சம்பந்தமான தொழில் நிறுவனங்கள்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நிறுவனங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிறுவனங்கள் தான் பெருசாக இருக்குது. இப்படி எல்லா துறைகள்லையுமே, இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துக்கிட்டாலுமே ரயில்வேஸ் தான் பெட்டராக இருக்குது. அப்படி எல்லா துறைகள்லையுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் என்ன சொல்ல முடியாதுன்னு சொன்னால், பணம் வந்து அவங்ககிட்ட நிறையா இருக்குது, அவங்களுடைய ஸ்கேல் பெருசு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு யூனிவர்சிட்டி எடுத்துப்போமே, அந்த யூனிவர்சிட்டியில் எப்படி நீங்கள் தமிழ்நாடுக்குள்ள ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த யூனிவர்சிட்டியும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கம்பேர் பண்ணலாமே. இப்போ எய்ம்ஸ் இருக்குன்னு சொன்னால் எய்ம்ஸோட பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கீடு பண்ணி கட்ட முடியுமே. அப்படியும் நீங்கள் கட்டலை, அப்படியும் அந்த தரத்தை வந்து உயர்த்தலைன்னு சொன்னால் இது ஸ்கேல் மட்டும் சைஸ் கிடையாது, அது மட்டும் காரணம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசிக்காகவே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது ஒரு காரணம். இப்போ இந்த கம்ப்ளீட் கம்பேரிஷன் ஸ்டேட் சென்ட்ரல் கம்பேரிஷன் அண்ணாமலை நான் பண்ணல. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், நீங்கள் எய்ம்ஸ்னு சொல்லி தரலேன்னு சொல்லி புலம்புறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் உயர்தர ஹாஸ்பிட்டல் கட்டிக்கலாமே அப்படின்னு மட்டும் கேட்டார். அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்லியிருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணப்பட்டுச்சு இல்லையா, லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ் பேக்கு. அது வந்து சுதந்திரத்துக்கு அப்புறமா இதான் முதல் முறை கேன்சல் பண்ணப்பட்டுச்சு நம்ம சொல்லிட்டே வராரு. அதுக்கு யார் இன்சார்ஜாக இருந்தாரோ அந்த பர்சனை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்களாமா, தமிழ்நாடு எலெக்ஷன் ஆஃபீஸராக மேல் அதிகாரியாக ஒரு ஜாயிண்ட் போஸ்ட்டில் ப்ரமோஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் சொல்கிறார், இந்த குரூப் 2 எக்ஸாம்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9,000-10,000 பேர் வச்சு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அந்த வேலையவே சொதப்பி வரலாறு காணாத முறையாக கேவலமாக வந்து அதை கேன்சல் பண்ணுற மாதிரியான ஒரு பொசிஷனில் இருந்தவரை டிமோட் தான் பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, அவரை ப்ரொமோட் பண்ணி கோடிக்கணக்கான மக்கள் வாக்கு செலுத்த போகிற அந்த வேலைக்கு வந்து நீங்கள் பொறுப்பாளர் மாதிரி போடுறீங்கன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் கேவலமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் அப்படி பயங்கர ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அந்த தகவலே வெளியவே தெரியல. அஃப்கோர்ஸ் நான் அவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ணலைனாலுமே பார்க்குற இடங்களில் அது அவ்வளோ தூரம் ஒரு ஃப்ளாரப் ஆகவே இல்லையே. நீங்கள் ஏதாவது ஃப்ளாரப் ஆகிடுச்சுன்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அவர் பேர் தெரியல, அவர் ஃபோட்டோ வெளியே வரல. வி ஷுட் பி நேம்ட் அண்ட் ஷேம்டுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அட்லீஸ்ட் இந்த ப்ரமோஷன் பண்ணும்போதாச்சும் அதுக்காக தடுத்துருக்கும் அட்லீஸ்ட் அது. ஸோ அதை வந்து சுட்டி காமிச்சாங்க. அது ஒன்று. அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் தொகுதியில் வந்து எங்கள் என்டிஏக்கு நீங்கள் எம்எல்ஏ செலக்ட் பண்ணுங்கள், நான் வந்து நாங்கள் பொறுப்பெடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட்டும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஆட்சியில் இருக்கும்போது இந்த தொகுதி எப்படியாவது நம்ம வந்து பெட்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதோடைய அந்த ஸ்பீச்சை முடிச்சுக்கிறாரு. எனக்கு வந்து அதில் ஒரு சின்ன வருத்தம் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், ரொம்ப குட்டி கூட்டம், 3 பூத் தான், சின்ன சைஸில் தான் வந்து ஆடியன்ஸு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் சைஸ்லாம் பார்க்க மாட்டோம், உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். ஸோ அதாவது அவர் பெருந்தன்மைன்னு சொல்லலாம், இல்லாட்டி அவர் ஹீஸ் ஃபோர்ஸ் டு டூ இட்டு. என்ன கிடைக்குதோ அதை நம்ம வந்து பெட்டராக பண்ணுறோம், அதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலி ஃபிலாசபிக்கலிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எனக்குமே என்ன தோணுன்னு சொன்னால், நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடுறோம், இல்லாட்டி ஏதோ ஒன்று நம்ம வந்து நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது வந்து வியூஸ் ஒரு 5,000 வியூஸ் 10,000 வியூஸ் தான் போகுதுன்னு நினைக்கும் போது அப்போது என்ன தோணுன்னு சொன்னால், நம்ம ஒருவேளை தப்பாக பண்ணுறோமோ, நம்மளுடைய டைரக்ஷன் தப்பாக இருக்குதோ, நம்மளால் அவ்வளோ ஒரு நன்மை பண்ண முடியலையோ அப்படின்லாம் ஒரு டவுட்ஸ் வரும். சின்னதாக ஒரு என்ன பண்ணுறோம், ஒரு காமனாக 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே, அதுவும் சைடில் பண்ணுறதுக்கே இந்த டவுட்ஸ் வரும்போது அவருடைய வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமாக பொலிட்டிஷியன் வந்ததுக்கப்புறமா இப்படி ஒரு தெருமுனை கூட்டத்தில் பேசுகிற, தெருமுனை கூட்டம் தப்புன்னு நான் சொல்ல, அசிங்கம்லாம் சொல்ல வரல நான். ஆனால் அவரால் வந்து இன்னும் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா போலீஸாக இருந்து கிரியேட் பண்ணக்கூடிய இம்பாக்டை விட அரசியல்வாதியாக பெட்டர் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில் தான் அவர் இங்கே வரார்.
ஸோ நம்மளோட நோக்கம் வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும், நம்மளுடைய வேலை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான உதவி பண்ணணும் சமுதாயத்துக்குங்கிறத நம்மளோட நோக்கமாக இருக்குது இல்லையா. அப்போ அவருக்கு என்ன மாதிரி குழப்பம் வந்துடுமே அப்படின்ற ஒரு நெருடல் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதே சமயத்தில் CNN பேக் ஸ்டேஜில் அவங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு வந்து எது பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, போலீஸ் வேலையா இல்லாட்டி அரசியல்வாதி வேலையா, எது வந்து மக்கள்கிட்ட இருந்து பயங்கர ஆதரவு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதாவது எது கைத்தட்டு கிடைக்குதுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அவர் சொல்லுவார், போலீஸ் வேலையும் சரி அரசியல்வாதி சரி நாங்கள் கைத்தட்டுக்காக பண்ணல அப்படின்றத கிளாரிஃபை பண்ணிவிட்டு, போலீஸ் வேலை வந்து இமீடியட்டாக உங்களால் வந்து நன்மையை பார்க்க முடியும். யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குது, உடனடியாக ஒரு நல்லது பண்ணி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அரசியலுங்கிறது வந்து லாங் டேர்மு, நீங்கள் பண்ணக்கூடிய வேலையினால் சமுதாயத்தில் மாற்றம்ங்கிறது லாங் டேர்மில் தான் நடக்கும். அதனால் ரெண்டும் வந்து டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவருக்கு அந்த நியூஆன்சஸ் அந்த வித்தியாசம் புரியுது. அஃப்கோர்ஸ் இது லாங் டேர்ம் தான். ஸோ டைரெக்டாக கண்ணு முன்னாடி அதோடைய பலன் தெரியாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் சமுதாயத்தில் அது ஒரு மாற்றம், அரசியலில் ஒரு மாற்றம் வரும்ன்ற நம்பிக்கை அவருக்கும் இருக்குது, நம்மளுக்கும் இருக்குது. ஸோ அது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா சசிகலா அவர்கள் புது கட்சி ஒன்று தொடங்கி கொடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கட்சியோட பேர் நான் அனௌன்ஸ் பண்ணலன்னு சொல்லி சொல்கிறாங்க. கொடி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதே திமுக கொடி, அதாவது திமுக மாற்றி அதிமுக கொடி வந்துச்சு. அந்த அதிமுக கொடியில் நடுவில் வந்து ஜெயலலிதா அவர்கள் படம் மட்டும் போட்டது அமமுக. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 பேர் படம், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஏடிஎம்கே கொடி நடுவில் அந்த 3 பேர் ஃபோட்டோவை போட்டு ஒரு கொடி. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரிப்பிட்டேட்டிவாக அதே கொடி, அதே ஃபோட்டோ, அதே தொண்டர்கள். அப்போ இது இன்னும் கொஞ்சம் ஏடிஎம்கேவோட ஓட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி தெரியுது. ரொம்ப மைனிஸ்கியூலாக தான் பிரியுமா இருக்கும். பட் ஸ்டில் அப்போ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இல்லை. 4-5 பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5ங்கிற சென்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, செங்கோட்டையன் அவர்களையும் சேர்த்துக்கிட்டா ஒரு டீம் வந்து டிவிகேக்கு போயிடுச்சு. ஓபிஎஸ் அவர்களோட ஒரு பக்கம், அமமுக கூட ஒரு பக்கம், சசிகலா அவர்களோட ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கச்சாமுச்சான்னு வந்து அந்த பார்ட்டியே ஸ்பிளிட் ஆகிருக்குது. மேபி இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா திரும்ப ஒன்று சேருவாங்களா இருக்கலாம். ஆனால் அப்படி ஒன்று சேரும்போது இவருக்கு வந்து அந்த மெக்னானிமிட்டி இருந்து ஜெனரஸாக திரும்ப கட்சியை பலப்படுத்துக்கு அவர் பண்ணுவாரான்றது தெரியல. இது எந்தளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுத்தும், இம்பாக்ட் ஏற்படுத்தணும்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஒன்றும் இருக்காதுங்கிறது தான் நினைப்பேன் எனக்கு. பட் இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் இருக்குது. அதாவது எப்படி அங்கே அவ்வளோ கூட்டம் கூடுது, பணம் கொடுத்து கூட்டினா கூட அந்த பணத்தை அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தே சே இட் ஆஸ் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி பார்க்குறாங்க நினைக்கிறேன். பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது ஒரு ஷீல்டு மாதிரி, ஒரு சொத்தை வந்து பாதுகாக்கிற ஒரு மெக்கானிசம் மாதிரி, ஒரு பிராண்டு மாதிரி, இப்படி தான் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அரசியல்வாதிகளோட பார்வையில் இந்த அரசியல் கட்சி, இந்த தொண்டர்கள், இந்த பணம், இது எல்லாத்துக்குமே வந்து வேறு ஒரு பார்வையை வந்து கலந்துருக்கிறது. அது இன்னும் புரிஞ்சிட்டுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் வந்து இன்னையோடைய அப்டேட்ஸு. நீங்கள் உங்களோட கருத்துக்களை எப்பயும் போல் பதிவு பண்ணுங்கள். வேரியஸ் விஷயங்கள் நம்ம கவர் பண்ணுறோம், அதோடைய உங்களோட தாட்ஸும் வந்து கண்டிப்பாக பரப்பு. ஸோ எனக்கும் தெரியும், நம்மளுக்கும் ஒருத்தருக்கு தெரிஞ்சு போய் என்ன நினைக்கிறோன்னு சொல்லிட்டு மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.